சென்னை நாளை முன்னிட்டு முதலமைச்சர் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நம் சென்னையின் பெருமையை போற்றும் இந்நன்னாளில் அனைவருக்கும் இனிய சென்னை நாள் நல்வாழ்த்துகள் என முதல்வர் விஜய் பதிவிட்டுள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் நவீன உட்கட்டமைப்போடு கூடிய உலகத்தரம் வாய்ந்த சீர்மிகு பெருநகரமாக சென்னையை மேலும் உயர்த்துவோம் என்றும் முதல்வர் பதிவிட்டுள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தற்போது நம்முடன் நந்தினி இணைகிறார். வணக்கம் நந்தினி. சென்னை நாளை முன்னிட்டு முதலமைச்சர் வாழ்த்து பதிவு குறித்தான விவரங்களை பதிவிடலாம். வணக்கம். சென்னை தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் வாழ்த்து தெரிவித்து பதிவொன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவில் வரலாற்றின் தடங்களை சுமந்தும் நவீனத்தின் வேகத்தோடு பயணித்து தமிழகத்தின் வெற்றி தலைநகராக திகழும் சென்னையின் பெருமையை போற்றும் இந்நன்னாளில் அனைவருக்கும் இனிய சென்னை நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். வரலாற்று சிறப்பும் பண்பாட்டு பெருமையும் கல்வி, மருத்துவம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பான வளர்ச்சியும் உழைப்பும் புதுமையும் சங்கமிக்கும் நகரமாக சென்னை விளங்குவதோடு பல்வேறு மொழி, இன, பண்பாடுகளை சேர்ந்த மக்களை அரவணைத்து அனைவருக்குமான வாய்ப்புகளை வழங்கும் மாநகராகவும் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். சென்னையின் வரலாற்று பெருமையையும் பண்பாட்டு அடையாளங்களையும் பாதுகாத்து நவீன உட்கட்டமைப்புகளுடன் கூடிய உலகத்தரம் வாய்ந்த சீர்மிகு பெருநகராக சென்னையை மேலும் உயர்த்துவோம் என குறிப்பிட்டுள்ள அனைவருக்கும் சம வாய்ப்பு, பாதுகாப்பான சூழலும் வளமான வாழ்வும் கிடைத்திட உறுதி ஏற்போம் எனவும் வளரட்டும் சென்னை பெருநகரம், உயரட்டும் மக்களின் வாழ்க்கை தரம் என தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் முதலமைச்சர் வாழ்த்து செய்தி வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னை நாளை முன்னிட்டு முதலமைச்சர் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நம் சென்னையின் பெருமையை போற்றும் இந்நன்னாளில் அனைவருக்கும் இனிய சென்னை நாள் நல்வாழ்த்துகள் என முதல்வர் விஜய் பதிவிட்டுள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் நவீன உட்கட்டமைப்போடு கூடிய உலகத்தரம் வாய்ந்த சீர்மிகு பெருநகரமாக சென்னையை மேலும் உயர்த்துவோம் என்றும் முதல்வர் பதிவிட்டுள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தற்போது நம்முடன் நந்தினி இணைகிறார். வணக்கம் நந்தினி. சென்னை நாளை முன்னிட்டு முதலமைச்சர் வாழ்த்து பதிவு குறித்தான விவரங்களை பதிவிடலாம். வணக்கம். சென்னை தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் வாழ்த்து தெரிவித்து பதிவொன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவில் வரலாற்றின் தடங்களை சுமந்தும் நவீனத்தின் வேகத்தோடு பயணித்து தமிழகத்தின் வெற்றி தலைநகராக திகழும் சென்னையின் பெருமையை போற்றும் இந்நன்னாளில் அனைவருக்கும் இனிய சென்னை நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். வரலாற்று சிறப்பும் பண்பாட்டு பெருமையும் கல்வி, மருத்துவம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பான வளர்ச்சியும் உழைப்பும் புதுமையும் சங்கமிக்கும் நகரமாக சென்னை விளங்குவதோடு பல்வேறு மொழி, இன, பண்பாடுகளை சேர்ந்த மக்களை அரவணைத்து அனைவருக்குமான வாய்ப்புகளை வழங்கும் மாநகராகவும் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். சென்னையின் வரலாற்று பெருமையையும் பண்பாட்டு அடையாளங்களையும் பாதுகாத்து நவீன உட்கட்டமைப்புகளுடன் கூடிய உலகத்தரம் வாய்ந்த சீர்மிகு பெருநகராக சென்னையை மேலும் உயர்த்துவோம் என குறிப்பிட்டுள்ள அனைவருக்கும் சம வாய்ப்பு, பாதுகாப்பான சூழலும் வளமான வாழ்வும் கிடைத்திட உறுதி ஏற்போம் எனவும் வளரட்டும் சென்னை பெருநகரம், உயரட்டும் மக்களின் வாழ்க்கை தரம் என தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் முதலமைச்சர் வாழ்த்து செய்தி வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, தகவலுக்கு நன்றி.